டெல்லியில் வந்தே மாதரம் பாடலை சோனியா காந்தி அவமதித்ததாக கூறி சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். அதாவது நாட்டின் 80வது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இது டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் கொடியேற்று விழா, அதாவது சுதந்திர தின விழா கொடியேற்று விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். கொடியேற்றிய நிலையில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட போது அதில் அந்த பாடலை அவமதிக்கும் வகையில் சோனியா காந்தி மற்றும் கார்கே ஆகியோர் நடந்து கொண்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த இவர்களின் செயல்பாட்டுக்கு பல்வேறு அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு தங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துவதாகவும், எனவே மாவட்டந்தோறும் இன்று தலைநகரங்களில் தாலுகா அலுவலகங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும்படி தமிழக காங்கிரஸ் கமிட்டி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. அதனை நிறைவேற்றும் வகையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் தற்போது இளம்பிள்ளை சந்தைப்பேட்டையில் சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் சண்முகநாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் அதன் தலைவர்களை கண்டித்தும், குறிப்பாக தேசத்தையும் அவமதிக்கும் வகையில், அதாவது வந்தே மாதரம் பாடல் பாடும்போது அதனை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதை கண்டித்து அவர்கள் உடனடியாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் அதன் தலைவர்களும் மன்னிப்பு கோர வேண்டும், நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என கோரி அவர்களின் செயலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய கடந்த கால நாட்டின் எதிரான செயல்பாடுக்கும் எந்திரிச்சு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் மத்தியிலும் காங்கிரஸ் கட்சிக்கான நற்பெயரை, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை பொதுமக்களும் தொடர்ந்து கண்டித்தனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கண்ணன். வந்தே மாதரம் பாடலை